அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து சிறப்பித்து வழங்க காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தினர் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பழனியப்பன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் மகேஸ்வரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் தினேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனரை அகத்தொண்டு செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக இருந்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூறியுள்ள ரொட்டேரியங்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறைஞ்சுகிறோம். நன்றி. வரவேற்புரையாளர் அருமை நோட்டி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2981 மாவட்ட தழுவிய நிகழ்வாக இந்த காலை சக்கரம் சுழன்று வருகிறது. நமது மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், காலை சக்கர மாவட்ட குழு தலைவர் காரைக்கால் பிரான்சிசிட்டி மேனாள் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், மற்ற பொறுப்பாளர்களுக்கும், சிறப்பு நிகழ்வு அக்குபஞ்சர் மருத்துவம் சிறப்பு பயிற்சியாளர் மா இலக்கியவண்ணன் அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சொல்கிற போது நினைக்கிறேன், இதுதான் உண்மையான காலை வணக்கம். முற்பகல் 12 மணிக்கு சொல்வது காலை வணக்கம் இல்லை, நல்ல முயற்சி. இதன் நற்பயன்களை பலரும் அறிய செய்வோம். அதிகாலை பயிற்சி செய்ய இரவு குறித்த நேரத்தில் உறங்க செல்ல வேண்டும். அப்படியானால் இரவு உணவு நேரம், அளவு, தன்மை ஆனவற்றில் கவனம் கொண்டால்தான் முடியும். நமக்கு நாமே நலன் விளைவித்துக் கொள்கிற இந்த நல்ல முயற்சியை திருவையாறு ரோட்டரி சங்கம் வரவேற்கிறது. தொடர்ந்து எம்மாலான வகையில் துணை நிற்போம், பயன் விளைவிப்போம். மீண்டும் அனைவருக்கும் உண்மையான காலை வணக்கத்தை உற்சாகமாக கூறி வருக வருக என வரவேற்கிறேன். இந்நாள் இனிய நாளாகட்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் ஒரு அற்புதமான காலை பொழுதிலே நல்ல ஒரு வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருநாமம் சத்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே.
நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை. நீண்ட மூச்செடுத்து எடுத்து வச்சிருக்கிறோம். முத்திரை. ஆதிமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால் ஸ்ட்ரைட்டா எடுங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கிக்கிறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். மணிக்கட்டு அப்படியே வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட் செய்யுங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. 1 லெஃப்ட் 2 3 4 5 6. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கைகளை மேல கொண்டு வாங்க. கை கோர்த்துடுறோம். கைகளை திருப்பி நல்லா மேல உயர்த்துறோம். தாராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கால் நல்லா அகலம் வச்சுக்கோங்க. ராஜகம்பீராசனம். நல்லா ரைட் சைடு இப்படி திரும்பி ரைட் லெக் எல் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இந்த முட்டியை நல்லா மடக்கணும். அதுதான் இந்த ஆசனத்துல மிக முக்கியமான நிலை. அப்படி கைகளை மேல ஊற்றிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க.
நல்லா மூச்சு விடுங்க. சிறப்பு. இப்போ லெஃப்ட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிடும். நல்லா மடக்கி நல்லா நேர் நிமிர்ந்து நிற்கிறோம். ராஜகம்பீரம்னா நல்லா கம்பீரமா நிற்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா காலம் மடக்கி இது செஞ்சோம்னா நமக்கு நல்ல கம்பீரமான தோற்றம், நம் உடல் வந்து நல்ல தோற்றம் வந்து நல்ல ஒரு ஆளுமை திறனோட கிடைக்கும். அடுத்து உட்கட்டாசனம். ரெண்டுமே இந்த முட்டி பகுதிக்கு வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது. கால் முட்டி பகுதி நல்லா வலிமை அடையும். சேர் பொசிஷன் வந்துடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. கோமுக ஆசனம். லெஃப்ட் லெக் நல்லா கீழே மடக்கிடுங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கணும். 2 கால் முட்டியும் நேர் வந்திருக்கணும். நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டு நல்லா கீழே கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யும் போது இந்த தொடை பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி, இந்த முதுகு பகுதி வரைக்கும் நல்ல அந்த வலி இழுக்கப்படுறது தெரியும். தசைகள் வந்து நல்லா இழுக்கப்படும். ரத்தோட்டம் நல்லா போகும். இங்க இருக்கிற ஊழி சதைகள் வந்து நல்லா போடும். கண்டிப்பா இது காலை மாலை இருவேளை நல்லா பண்ணுங்க. நீங்க நல்லா அந்த ராஜகம்பீராசனம் உட்கட்டாசனம் இதுவும் செய்யறதுனால உங்க இடுப்பு பகுதி நல்ல ஆரோக்கியம் அடையும். நல்லா குண்டா இருக்கிறவங்களுக்கும் இடுப்பு தசை வந்து குறையும். நல்ல ஆரோக்கியம் மேம்படும். நல்லா நடக்க முடியும். ஆரோக்கியமா நடக்க முடியும். மாடிப்படியில ஏற முடியும். கைகள் மேல கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகள் மேல வச்சுடுங்க. நல்லா மடக்கி வைக்கணும். ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. இப்போ ரைட்ல கீழே வர மாதிரி காலை மாற்றிக்கணும். காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு
இப்போ ரைட் லெக் வந்து கீழே வருங்க. லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டு தலை கீழே போய் டச் பண்ணி கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 4 கைகள் மேல வைக்கணும். ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல வச்சு ஸ்ட்ரெயிட்டா பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய். கைகளை விட்ட பிறகு நன்றாக மூச்சல் பெறுங்க. கோமுகம், அதாவது பசுவின் முகம் போன்ற ஆசனம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நரம்பு மண்டலங்களை நல்லா பலப்படுத்தும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மூட்டுக்கள், கை கால் மூட்டுக்கள் எல்லாம் மனிதத்திலிருந்து தோள்பட்டை, கால் மூட்டு, இடுப்பு பகுதி மூட்டு எல்லாமே நன்றாக முக்கியமான ஆசனத்தை காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அர்த்த பத்மாசனம், லெஃப்ட் லெக் கீழே வச்சு ரைட் லெக் மேல வச்சு சின்முத்திரை. நல்லா மூச்சை கவனிங்க. பின்னாடி கை கட்டுங்க. நல்லா மூச்சு விடுங்க. மெதுவா அப்படி மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. கீழே டச் ஆக முடியும்னா கைகள் நீட்டி கூட டச் பண்ணலாம். கைகளை முன்னாடி நீட்டினீங்கன்னா இந்த உடம்பு கொஞ்சம் நல்லா வளையும், ஃபார்வர்ட் பெண்டிங் நல்லா வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய். இது சிறப்பு. இந்த பத்மாசனம் போட்டு, அர்த்த பத்மாசனம் போட்டு நல்லா இந்த யோக முத்ரா செய்யறது மூலியமா சுகர் கண்ட்ரோல் ஆகும், ஜீரண உறுப்புகள் நல்லா பலப்பட்டு நல்ல ஜீரணம் மண்டலங்கள் நன்றாக வருது. அடுத்து உத்திர பத்மாசனம், அர்த்த உத்திர பத்மாசனம். ஐயா தெரியுதுங்களா? தெரியுதுங்க. தவறு போய் வந்துச்சு. நீட்டி கால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ நம்ம ரைட் சைடு லெக் வந்து கீழே வச்சு லெஃப்ட் லெக் மேல வச்சு
இந்த அர்த்த பத்மாசனம் செய்யும் போது கால் யாருனால 2 காலையும் போட முடியலையோ அவங்க இந்த பயிற்சி செய்யலாம். 2 காலை போட முடியுதுன்னா நீங்க பத்மாசனமே போட்டு சரிங்களா. சின் முத்திரை வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா போடுங்க, நல்லா மூச்சு கவனிங்க. அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டியும் செய்யலாம், கைகளை முன்னாடி நீட்டி தலை டச் பண்ணியும் செய்யலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. பத்மாசனம் செய்யறது மூட்டு பகுதிக்கும் நல்ல வலிமை கொடுக்கும். கால் மூட்டு பகுதி நல்லா மூச்சு விடுங்க. சின்மத்தில் வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு விட்டு ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் முட்டியை பிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி கொண்டு போயிடுது. முடிஞ்சா இந்த கால் விரலை பிடிச்சிக்கலாம், முடியலைன்னா பின்னாடி கை வச்சு நல்லா பிடிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் பிடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா தொடைப்பகுதி நல்லா பிடிச்சிட்டு பின்னாடி நல்லா திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சின்முத்திரை நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. நம்முடைய முதுகு தண்டுக்கு நல்லா ரத்தோட்டம் போய் நல்லா உடல் சுறுசுறுப்பானாவே நமக்கு தனி மகிழ்ச்சி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த திருகுநிலை ஆசனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசனங்கள் செய்யறது ரொம்ப சிறப்பு. முதுகு தண்டு நல்லா ஆரோக்கியம் அடையும். அப்படியே கபாலபதி பயிற்சி போய்க்கிறோம். வேற வச்சுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி ரைட் சைடு அடைச்சு செய்யறோம், ஒரு வாட்டி லெஃப்ட் சைடு அடைச்சு செய்யறோம். அது ரொம்ப முக்கியம். விரல்களை நீங்க தப்பா மாற்றி கூட வச்சீங்கன்னா கூட மறுபடியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த லெஃப்ட் ரைட்டு 2 பக்கம் நல்லா மூச்சு விட்டு கபாலபதி செஞ்சு நம்முடைய உடல் உள்ள உறுப்புகளை நல்லா தூய்மைப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். அன்றாட சுவாசிக்கிற கழிவுகள் உள்ள போகுது. இந்த சுவாச உறுப்புகளை நல்லா தூய்மைப்படுத்திக்கிறோம். மோதிர வரல வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14,
15. ஓய் ஓய். நல்லா சளி பிடிச்சு மூக்கு ரொம்ப அடைச்சிருக்கு அப்படின்னா 20 கவுண்டிங் செய்யலாம். 20 கவுண்டிங் செஞ்சீங்கன்னா நல்லா தூய்மையாகும். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுங்க. நீங்க உணவு முறை நான் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். தேவைக்கு அதிகமான உணவு முறை நாம எடுக்கிறது மூலியமா அடிக்கடி சளி பிடிக்கும். அடிக்கடி இந்த கழிவுகள் வெளியேற தன்மை அடிக்கடி உருவாகும். உணவு அளவா எடுத்துக்கணும். நம்ம நன்றாக மூச்சு விடுங்க. வஸ்திரியா நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடணும். எவ்வளவு உள்ள இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு. 1 2 சூப்பர். அப்படி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மிக அருமை. நன்றாக செஞ்சீங்க. நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. மோதிர விரல். 1 2 3 4 5 7 8 9 10 11 12 13 14 15. சின்னத்திற்கு மூச்சு எடுத்து நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே ஓய்வு நிலையில படுத்துருங்க. சாந்தி ஆசன நிலையில ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சை கவனிங்க. அமைதியா மூச்சு கவனிங்க. நம்ம ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரிய பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம்முடைய உடலும் மனமும் தூய்மையடைந்து பேரண்ட ஆற்றலை எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக வாழ யோகா பயிற்சிகளை செய்வோம். அன்பாக அமைதியாக வாழும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ரோட்டரி சங்கங்கள் நமக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை ஏற்றி கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை சிறப்பித்த ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அக்குபஞ்சர் வகுப்புகள் சிறப்பாக வகுப்படுத்தி சிறப்பித்து வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அந்த அக்குபஞ்சர் வகுப்புகள் சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த வேளையில் நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகள் சிறப்பித்துக் கொடுக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது இதற்கு முந்தைய வகுப்புகள்ல நீர் மூலகத்தை தவிர மற்ற மூலகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்புல நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பான சிறுநீரகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை காணவிருக்கிறோம். அதற்கு முன்பாக நீர் மூலகத்தின் தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
நீர் மூலகம் சார்ந்த தன்மைகள். நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு சிறுநீரகம். நீர் மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு சிறுநீர் பை. நீர் மூலகம் எதையெல்லாம் பராமரிக்கும் என்று பார்க்கும்போது தலைமுடி, எலும்பு மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றை நீர் மூலகம் பராமரிக்கிறது. நீர் மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு காது. நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வெளி உறுப்பு காது. நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா தீவிரமானதாக இருக்கும் அல்லது கடுமையானதாக இருக்கும். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட உணர்வு பயம். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட உணர்வு பயம். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம் கருப்பு நிறம். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட சுவை உப்பு சுவை அல்லது உவர்ப்பு சுவை. நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட திரவம் சிறுநீர், விந்து மற்றும் மாதவிடாய் குருதி. இந்த அனைத்துமே நீர் மூலகம் சார்ந்த தன்மைகள். இப்போது நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பான சிறுநீரகத்திற்கான சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பற்றி காணவிருக்கிறோம். சிறுநீரகத்துக்கு ஆங்கிலத்துல கிட்னி என்று பெயர். இந்த கிட்னியை அக்குபங்சர் முறையில KID அல்லது KD அல்லது K என்ற அடைமொழியோடு பயன்படுத்தலாம். இப்போது சிறுநீரக சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். சொல்லுங்க, கேட்டிருக்கீங்க, ப்ரீவியஸாக படிச்சியா? அடுத்தோம் இல்லை, என்னோட இன்னும் பேசுது. சிறுநீரகத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி K1. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கால், அதாவது காலை 3 பகுதிகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா, கால் பாதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறோம் என்றால் முதல் பகுதி, அதாவது நம்முடைய கால் கட்டை விரலின் நுனி பகுதி தொடங்கி இங்க ஒரு ஆர்ச் மாதிரி வளையும், ஒரு வளைவு ஏற்படும். அந்த வளைவு தொடங்கக்கூடிய இடம் வரைக்கும் முதல் பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். இரண்டாவது பகுதி இந்த ஆர்ச், இந்த வளைவு தொடங்கக்கூடிய இடம், முடியக்கூடிய இடம். இரண்டாவது பகுதி அல்லது நடுப்பகுதி. மூன்றாவது பகுதி அல்லது கீழ்ப்பகுதி என்ன அப்படின்னா, இந்த குதிகால் பகுதி கீழ்ப்பகுதியாக கருதி கொள்ளலாம். பாதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். மேல் பாதம், நடுப்பாதம், கீழ்ப்பாதம் ஆக 3 பகுதிகளாக நம்முடைய கால் பாதத்தை பிரித்திருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மேல் பாதமும் நடுப்பாதமும் சேரக்கூடிய இடம் இந்த பகுதி. இந்த பகுதிக்கு நேரா நம்முடைய காலின் இரண்டாவது விரல், மூன்றாவது விரல், இந்த 2 விரல்களுக்கும் நேரா மேல் பாதமும் நடுப்பாதமும் சேரக்கூடிய இடத்துக்கு நேரா காலின் இரண்டாவது விரலும் மூன்றாவது விரலும் இணையக்கூடிய இடத்துக்கு நேரா அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K1. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய கால் பாதத்துல முன்பக்கம் 2 மேடுகள் மாதிரி இருக்கும். இங்க ஒரு மேடு இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு மேடு இருக்கு. அந்த 2 மேடுகளும் இணையக்கூடிய இடம். இந்த மேடு இங்க இணையுது, அதே மாதிரி இந்த மேடு இங்க இணையுது. அந்த 2 மேடுகளும் இணையக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K1 என்கிற புள்ளி. இந்த புள்ளி எந்த மூலகத்தை இணைக்கக்கூடிய புள்ளி அப்படின்னா, நீர் பிளஸ் மரம். நீர் மூலகத்தையும்
மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. பாத எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா அதற்கு இந்த K1 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். பாதம் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி? யாராவது சொல்ல முடியுமா? நீர். நீர். பாதம் என்பது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. எரிச்சல் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உணர்வு? மரம். மரம். அப்போ நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைப்பதன் வாயிலாக பாத எரிச்சலை நம்மால் குணப்படுத்த முடியும். நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி இந்த K1. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி K2. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா சரியாக இந்த K1 என்கிற புள்ளியிலிருந்து மேல் நோக்கி இப்படி தடவிக்கிட்டே வரோம் அப்படின்னா இங்க வரும்போது சரியாக இந்த கால்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதி கொஞ்சம் மேல வரும்போது ஒரு முள்ளு மாதிரி ஒரு எலும்பு தெரியும். முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். அந்த குத்துவது போன்ற இருக்கக்கூடிய எலும்புக்கு கீழவே குத்துவது போன்ற எலும்பு இந்த இடத்துல இருக்கு எனக்கு. அதுக்கு பக்கத்துல கீழவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K2. K1ல இருந்து இந்த விரலை தடவிக்கிட்டே வரும். தடவிக்கிட்டே வரும்போது முள்ளு மாதிரி ஒரு எலும்பு தென்படுகிறது. அதற்கு கீழவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K2. இந்த கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் மேல இந்த K2 என்கிற புள்ளி நீர் மூலகத்தையும் நெருப்பு மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா முறையற்ற மாதப்போக்கு ஏற்படுகிறது அப்படின்னா இந்த புள்ளி பயன்படும். முறையற்ற மாதப்போக்கிற்கு இந்த K2 என்கிற புள்ளி பயன்படும். அது மாதவிடாய் தள்ளி போனாலும் சரி, சீக்கிரமா வந்தாலும் சரி, இந்த K2 என்கிற புள்ளியை பயன்படுத்துவதன் மூலமாக அடுத்தடுத்த மாதவிடாய் காலங்களில் அதனை முறைப்படுத்திக் கொள்ளலாம். கூடுதலாக உடல் வெப்பம் சமநிலை அடைய வேண்டும் என்றால் இந்த K2 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி K3. நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா இங்க கணுக்கால் மூட்டு இருக்கு. கால் கட்டை விரல் பக்கமா ஒரு கணுக்கால் மூட்டு இருக்கு. பின் பக்கமா தசை நார் இருக்கு. இங்க தசை நார் நம்மளால பிடிக்க முடியும். அதே மாதிரி இங்க கணுக்கால் மூட்டு இருக்கு. கால் கட்டை விரல் பக்கமா இங்க கணுக்கால் மூட்டு இருக்கு. பின் பக்கமா தசை நார் இருக்கு. இந்த கணுக்கால் மூட்டு இங்க, தசை நார் இங்க இருக்கு. இந்த இரண்டுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K3. கணுக்கால் மூட்டு, தசை நார் இந்த இரண்டுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K3. இந்த மூலகம், இந்த புள்ளி எந்த இரண்டு மூலகத்தை இணைக்கக்கூடிய புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது நீர் பிளஸ் நிலம். நீர் மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி இந்த K3. நீர் மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி இந்த K3. சிறுநீரக கல் ஏற்படுது, கிட்னில ஸ்டோன் ஏற்படுது அப்படின்னா
சிறுநீரக கல்லை சரி செய்வதற்கு இந்த K3 என்கிற புள்ளி பயன்படுகிறது. K3 பயன்படுத்தலாம். K3 என்பது ஒரு சிறந்த புள்ளி. அப்படி இல்லை அப்படின்னா K1 பயன்படுத்தலாம். இரண்டுல ஏதாவது ஒரு புள்ளி சிறுநீரக கல்லுக்கு சிகிச்சை கொடுக்க பயன்படுத்தலாம். சிறுநீரக கல்லுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு K3 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். நீர் பிளஸ் நிலம் இந்த புள்ளி வந்து. அடுத்ததா இந்த K3 என்கிற புள்ளியிலிருந்து 2 சுன் மேல, இந்த K3 என்கிற புள்ளியிலிருந்து 2 சுன் மேல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K7. K3 என்கிற புள்ளியிலிருந்து 2 சுன் மேலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K7. இந்த புள்ளி நீர் மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. நீர் பிளஸ் காற்று. இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, வெள்ளைப்படுதல் அதிகமா ஏற்படுது. பொதுவா சிறுநீரகம் சார்ந்த சக்தி ஓட்ட பாதை வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைக்கு, அதே மாதிரி குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை தரக்கூடிய சக்தி ஓட்ட பாதை. அப்போ இந்த K7 என்கிற புள்ளி நீர் மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. வெள்ளைப்படுதலுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். வெள்ளைப்படுதல் என்பது எந்த நிறத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவு? வெள்ளை. வெள்ளை என்பது காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம். அதே மாதிரி பொதுவா இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு சொல்லியிருப்பாங்க? நீர். அப்போ நீரையும் காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளியை இங்க பயன்படுத்தும் போது வெள்ளைப்படுதல் மாதிரியான தொந்தரவுகள் குணமாகும். அப்போ K7 என்கிற புள்ளியை நாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளிக்கு பெயர் K10. இந்த K10 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, காலை மடக்கி வச்சிருக்கோம். மடக்கி வச்சிருக்கும் போது முழங்கால் மடிப்பு, கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கால் மடிப்புல என்னுடைய ஆட்காட்டி விரலை வைக்கிறேன். அப்படி வச்சு கொஞ்சம் அழுத்தி பார்க்கிறேன். அப்படி அழுத்தி பார்க்கும்போது 2 நரம்புகள் எனக்கு தெரியுது. இந்த முழங்கால் மடிப்புல மட்டுமே 2 நரம்புகள், 2 நூல் மாதிரி இருக்கு. எல்லாராலையுமே உணர முடியுதா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. முழங்கால் மடிப்புல இப்படி ஆட்காட்டி விரலை வைக்கும் போது 2 நரம்புகள், 2 நூல் மாதிரி இருக்கும். அது உணர்றேங்க ஐயா. சரி. அந்த 2 நரம்புகளுக்கும் நடுவே 2 நரம்புகளுக்கும் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K10. அந்த 2 நரம்புகளை உங்களால் உணர முடியும். அந்த 2 நரம்புகளுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி K10. இந்த புள்ளி எந்த 2 மூலகத்தை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி. தீராத, இது முழங்கால் மூட்டு பகுதியில் இந்த புள்ளி இருக்கு. தீராத முழங்கால் மூட்டு வலிக்கு இந்த K10 என்கிற புள்ளி ஒரு சிறந்த பயனை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனை இருந்தால் அதற்கும் இந்த K10 என்கிற புள்ளியை பயன்படுத்திக்கலாம். ஆக சிறுநீரகத்துக்கான சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இப்போது இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்ல பார்த்துடலாம்.
முதல் புள்ளி K1 நீர் பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி K2 நீர் பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி K3 நீர் பிளஸ் நிலம். இந்த K3 என்கிற புள்ளிய சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம், ஒரு சிறந்த புள்ளி. பொதுவா சர்க்கரை நோய் என்று சொல்லப்படுவது 2 உறுப்புகளினுடைய பாதிப்பு தான் செரிமான தொந்தரவுக்கு வழிவகுக்கிறது. அந்த செரிமான தொந்தரவு சர்க்கரை நோயாக மாறுகிறது. அந்த 2 உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று கிட்னி சிறுநீரகம், இரண்டாவது வயிறு அல்லது மண்ணீரல். அப்போ வயிறு அல்லது மண்ணீரல் என்பது நில மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், கிட்னி என்பது நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள். நீரையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியை கொடுக்கும்போது நமக்கு அந்த சர்க்கரை நோய் என்பது ஒரு சரியான அளவுக்கு வந்துடும். அப்போ இந்த K3 என்கிற புள்ளி சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த புள்ளியாக இருக்கிறது. அடுத்து K7 நீர் பிளஸ் காற்று. K10 நீர் பிளஸ் நீர் சொந்த புள்ளி. ஆக சிறுநீரகத்துக்கான சக்தி ஓட்ட பாதை சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், அல்லது ஏதாவது சிகிச்சை கொடுத்திருந்தா அது சார்ந்த கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். ஐயா, வணக்கம் ஐயா. எவ்வளவு நேரம் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு கொடுக்கணும்? 2 நிமிடங்கள் ஐயா. 2 கால்லையுமே 2 நிமிடம். வலது காலில் 2 நிமிஷம் கொடுக்குறீங்க அப்படின்னா இடது கால்லையுமே 2 நிமிஷம் கொடுக்கணும். 3 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கணும் ஐயா. குறைந்தபட்சம் 3 நாட்களுக்கு ஒரு முறை. நன்றி ஐயா. ஐயா, பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். K2 2வது புள்ளி வந்து நான் சுகருக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது கூடுதலா வேற சில உடல் தொந்தரவுகள் இருக்கும் பட்சத்துல K2 பயன்படுத்தலாம் ஐயா. K2 சேர்த்து பயன்படுத்தலாம். நம்ம பொதுவா சர்க்கரை நோய் மட்டும் இருக்கு அப்படின்னா K3 எதுக்கு பயன்படுத்தலாம். சரி. K3யா? ஆமாங்க ஐயா, K3. K3 தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். சரி சரி சரி, அப்ப தப்பு இல்லைங்க. நல்லா இருக்கேன். ஆல்ரெடி ரெகுலர் இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் பண்றேன். ஒரு முறை முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் கூட முயற்சி செஞ்சு பாருங்க. 2 முறைக்கு பதிலாக ஒரு முறை போதுமானது. ஓகே, நன்றி. அது K10 சொன்னீங்கல்லவா? ஆமா, அது என்ன குழந்தைகள் அப்படின்னு சொன்னீங்க. பட் அது குழந்தை. ஆமா, முதல் குழந்தை ஒண்ணு பிறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 2வது குழந்தை அவங்களுக்கு இல்ல. சரி சரிங்க. அதனால அவங்களுடைய வயது என்ன அப்படிங்கறத பாக்கணுங்க. வயது என்ன அப்படிங்கிறது 35. அப்ப கொடுக்கலாங்க. K10 கொடுத்து பாருங்க, வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த கால் முழங்கால் மடிப்பு அந்த நர்ஸ் வந்து கருப்பா இருக்கு. K10 கொடுங்கம்மா, சிறந்த புள்ளிங்கம்மா. அதுவே நல்ல பயன் கொடுக்கும். அதாவது முழங்கால் அப்படிங்கிறதும் நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி, கருப்பு நிறம் அப்படிங்கிறதும் நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம், சொந்த புள்ளி. K10 கொடுங்கம்மா. 2 கால்லையுமே K10 கொடுங்கம்மா. ஒரு கால் மட்டும், இடது கால் மட்டும் பின்பக்கம் அந்த மடிப்புல வலி எதுவும் இல்லை, சுகர் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனா கருப்பா இருக்கு. கருப்பு நிறம் மாற்றம் மட்டும் இருக்கு.
ஆமா. சரிங்கம்மா சரிங்கம்மா. இந்த 2 இடத்துல கால்லையுமே சிலந்தி கேட்டுக்கோங்க. சிலந்தி மாதிரி இருக்கு நறுஸ். கேட்டுன்னு கொடுங்கம்மா. கூடுதலா கருப்பு கவனி, அதாவது கருப்பு நிறத்துல எந்த உணவுகளை நம்மால் பார்க்க முடியுமோ அந்த மாதிரியான உணவை சேர்த்துக்கணும். கருப்பு கவனி, கருப்பு உளுந்து, இது மாதிரியான உணவு பொருட்களை உணவுல அதிகமா சேர்த்துக்கும் போது படிப்படியா நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குணமாகும். நான் காலையில அந்த ட்ரை கிரேப்ஸ், பிளாக் ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டேன் ஊற வச்சு. நல்லது நல்லது. ஓகே, நன்றி. வணக்கம் நன்றி. ஐயா. வணக்கம் ஐயா. ஆமா வணக்கம், சொல்லுங்கம்மா. இடுப்புல இருந்து நரம்பு இழுக்குதுன்றாங்க ஐயா. இந்த சயாட்டிக் நரம்பு சொல்லுவாங்க. பொதுவா இடுப்புல இருந்து நரம்பு இழுக்குது அப்படின்னா, இடுப்பு அப்படிங்கிறது இடுப்பா பின்னந்தொடைங்களாம்மா? பின்னந்தொடை. ஆமாங்க ஐயா. அது நீ பின் பின் பேக் சைடே பின்பக்கமாவே இழுக்குதுன்றாங்க ஐயா. அம்மா. சயாட்டிக் பிரச்சனைனா பின்னந்தொடையில இழுக்கும், இடுப்பு கீழே இழுக்கும். ஆமாங்க ஆமாங்க ஐயா. பின்னந்தொடையில இழுக்குது அப்படின்னாலே, பின்னந்தொடை என்பது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. பின்னந்தொடை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய பகுதி அனைத்துமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. இழுப்பது போன்ற உணர்வு ஏற்படுது அப்படின்னாலே அது நெருப்பு அல்லது காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. அப்போ நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியை கொடுக்கலாம் ஒன்று, அல்லது நீரையும் காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளியை கொடுக்கலாம். K2 அல்லது K7 2 புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளியை மட்டும் கொடுத்து பாருங்கம்மா. ஒரு வாரத்துக்கு 3 நாளைக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு K2 கொடுத்து பாருங்க. K2 நல்ல பலனை கொடுத்தா K2வை தொடர்ந்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா K7 கொடுத்து பாருங்கம்மா. சரி சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. வணக்கங்க. வணக்கம்மா. நான் விழுப்புரத்துல பேசுறேன். எனக்கு இந்த சைடு, லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும், இந்த சைடு மட்டும் அந்த தொடையில மட்டும் ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி இருக்குது நைட்ல. அது இரவு நேரத்துல மட்டும்? நைட்ல மட்டும்தான் இருக்கு. குறிப்பிட்ட நேரம் ஏதாவது இருக்குமா இந்த நேரத்துல வருது அப்படிங்கிற மாதிரி? கடையில மளிகை வச்சிருக்கோம், மளிகை கடையில இருந்துட்டு வரும்போது நைட் டைம்ல போகும். அதாவது குறிப்பிட்ட நேரம், அதாவது 8 மணில இருந்து 10 மணி, 6 மணில இருந்து 10 மணி, அந்த மாதிரி நேரம்? தூங்குற டைம். சரி சரி. நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுமா? நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளி தொடையில ஏற்படுது அப்படின்னாலே பொதுவா நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. நீரையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியில கொடுக்கலாமா? K2. நன்றி. வேற யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி சங்க நண்பர்களுக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகள் சிறப்பான முறையில் எடுத்து, அதாவது இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருநீர் பை, அதாவது கிட்னி, யூரினரி பிளாடர் 2 வகுப்பு வந்து இன்னைக்கு ஐயா வந்து நமக்கு சிறப்பாக எடுத்து கொடுத்துருக்கிறாங்க. அதில் உள்ள அனைத்து விதமான உறுப்புகளுக்கு உண்டான சக்தி ஓட்ட பாதைகள், புள்ளிகள் மற்றும் அனைத்தையும் நமக்கு இன்று சிறப்பாக எடுத்து வகுப்பை சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அதே மாதிரி எல்லாருமே என்னோட சந்தேகங்கள் எல்லாருமே கேட்டீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வகையில மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும், மற்ற எந்தவித கருத்துக்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைன்னா அடுத்த வாரம் கூட நம்ம வந்து ஐயாட்ட வந்து உங்களுடைய மற்ற சந்தேகங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.
இந்த நிகழ்வை நம்ம தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று நமக்கு இந்த நிகழ்வை இணைந்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்திற்கும், மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாளன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா வணக்கம் ஐயா. ஹீலர் பாஸ்கர் ஐயா இன்னைக்கு எதுவும் செய்தி வரலைங்க ஐயா? ஆமாங்க, நாளைக்கு போட டைம் ஆயிடுச்சுங்க. அவரு நாளையில இருந்து கரெக்ட் பண்றோம். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா முடிக்கிறதுக்கு ஆரம்பத்தாயிடுச்சு. அதனாலதான். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.